நான் சைக்கிள் ஓட்ட பழகும் போது எங்க அப்பா என்னை பின்னாடி பிடிச்சிக்கிட்டாரு. எப்படி சைக்கிள் ஓட்ட பழகும் போது பின்னாடி எங்க அப்பா பிடிச்சிக்கிட்டாரு. நான் ஓட்டிகிட்டே இருப்பேன், எங்க அப்பா பிடிச்சிட்டே வந்தாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் எங்க அப்பா இல்லை. அவர் பிடிச்சிருக்காருங்கிற நம்பிக்கையில தான் நான் சைக்கிளை ஓட்டிட்டு இருக்கேன். இன்று வரையிலும் என் சைக்கிள் அவர் பிடித்திருக்கிறார் என்ற நம்பிக்கையில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது நாம். அப்படி பிள்ளைகளுக்காக வாழுகிற பெற்றோர்கள் கிடைத்திருக்கிற ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. இங்க இருக்கிற அம்மாக்களுக்கு யோசிச்சு பாருங்களேன். இங்க இருக்கிற எல்லா அப்பாக்களுமே ஒரு 25 வயசு வரைக்கும் கம்பீரமா யார் பேச்சையும் கேட்காம, நம்ம ஊர்ல ஒரு வார்த்தை இருக்கு, கோயில் மாடு, யார் பேச்சையும் கேட்காம கம்பீரமா சவுடாலா தெனாவட்டா திமுறா காலரை தூக்கி விட்டு திரிவாங்க. என்னைக்கு பிள்ளைன்னு ஒண்ணு பிறக்குதோ அன்னைக்கு தன்னமீர்னு ஒரு பொறுப்பு தலையில வந்துட்டாங்க. என்னைக்கு குழந்தை அந்த அப்பா முதல்ல கையில வாங்குறாரோ அன்னைக்கே அவர் கம்பீரம்லாம் குழந்தைய வாங்கும்போது பாருங்க, எந்த அப்பா இப்படி வாங்க மாட்டார் குழந்தைய, அப்படி தோலை சுருக்கி அந்த குழந்தைய வாங்குவாங்க. தோலை சுருக்கி அந்த குழந்தைய அப்படித்தானே வாங்கியிருப்பீங்க எல்லாரும் பிள்ளைகளை. அன்னைக்கே என் பிள்ளைக்காக என் கம்பீரத்தை நான் குறைச்சிக்கிறேன், என் வீரத்தை நான் குறைச்சிக்கிறேன், என் வைராக்கியத்தை நான் குறைச்சிக்கிறேன்னு ஆபீஸ்ல யார் திட்டினாலும், வேலை பார்க்கிற இடத்துல சக ஊழியர்கள் தன்னை அவமானப்படுத்தினாலும், உயரதிகாரி ஏசினாலும், இந்த பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும்னா எல்லாத்தையும் கலெக்டி வச்சுட்டு ஒரு அப்பா போய் கடை கேட்டு நிற்பாரா மாட்டார். அந்த பெற்றோர்கள் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறார். எனக்கு விவரம் தெரிஞ்சு இன்னைக்கு எங்க அம்மா அப்பாவும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்க அம்மா சந்தோஷமான இல்லை. எங்க வீட்டுல மாமியார் குடும்பம், நாத்தனார் குடும்பம், வீட்டுக்காரர் குடும்பம், பிள்ளைங்க நாங்க 2 பேர் குடும்பம், இப்படி எல்லா கொடுமையும் தாங்கிக்கிட்டு எங்க அம்மா இருந்துட்டே இருந்தாங்க. உச்சபட்ச கொடுமையை அனுபவிக்கிற குடும்ப பெண்கள் நம்ம